அது நடந்துகிட்டா இருக்குது. அது ஏற்கனவே 3 பேருக்குமே வழக்கு நடந்துகிட்டா இருக்குது. இப்ப நாங்க கூடுதலா கவனம் எடுத்து செய்வோம். எனக்கு இதுல நான் ரத்தமும் சதையுமா இதுல உறவா பின்னி போய் நிக்கிறவன். நான் இந்த சிறை எல்லா சிறையில் இருந்திருக்கல, இவங்களோட சிறையில் இருந்தவன். அப்ப என் தங்கச்சி கையை பிடிச்சிருந்த இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலைக்கு நான் ஆர்ப்பாட்டம் செய்யும் போது கோவையில ஒரு தங்கச்சி இதே மாதிரி தங்கச்சி என் கையை பிடிச்சிட்டு அழுதது இன்னும் அப்படியே என் மனசுக்குள்ள வழியா நிக்குது. கையை பிடிச்சிட்டா, அண்ணா இவ மகளை பக்கத்துல வச்சுக்குது என் மருமகன். இந்த பிறக்கும்போது உள்ள போனாருன்னா 18 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு நிக்கா பண்ணி கல்யாணம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும் இல்லைன்னா அதுக்காவது அவரை வெளியில கொண்டு வான்னு என் கையை பிடிச்சி அழுதது எனக்கு இன்னும் கேட்குது. நான் அவளை விட அவ அழுகிறா, நான் அழுகல. அவளுதான் நான் அவளை மாதிரி எளிய மகன் தான். எனக்கு அதிகாரம் இல்லையே. இருந்திருந்தா என்னது இது? இதெல்லாம் கொடுமை நடக்குது இங்க. எங்க அண்ணன் சொன்னதான், எங்க அண்ணன் பழனி பாபா சொன்னதான், இந்த மக்கள் பாவம். யாராவது ஒருத்தன் அன்பா 2 வார்த்தை சொல்லிட்டா இவன் தான் நமக்கான தலைவன் பின்னாடி போயிடான்டா. அதான்டா பிரச்சனைன்ற. எங்களுக்கென்று அதிகாரம் இல்லாதனால தானே, எங்களுக்கென்று பேச குரல் இல்லாதனால தானே, நாங்க அதிகாரமற்ற அரசியல் வலிமையற்ற எளிய மக்களா இருக்கிறதுனால எங்களை விரட்டுறீங்க. நாங்கள் சிறிய கூட்டம் நினைச்சிட்டு இருக்கிறீங்க. 13 கோடி மக்கள் உலகெங்கும் பரவி வாழக்கூடிய 13 கோடி தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாங்கள். இந்த மக்களின் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள். இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கோம்னா மார்க்கம் எங்கள்கிட்ட வந்துச்சு. இந்த மார்க்கம் சரியா இருந்தது ஏற்றோம். நாங்க இங்கதான் இருந்தோம். மற்றவர்களை போல குடியேறுவீர்கள் கிடையாது. நாங்க மார்க்கம் எங்களுக்கு ஏற்புடையது. மார்க்கம்னா புனித வழி. இஸ்லாம் ஒரு புனிதமான வழி, தூய வழி, தூய மார்க்கம். அதனால ஓர் இறையை ஏற்று நபிகள் வழியை ஏற்று பின்தொடர்ந்து ஓர் இறை ஏக இறைவன் அல்லான்னு ஏற்று இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறோம் நாங்க. ஆனா இந்த மண்ணின் மக்கள் எங்கள் மார்க்கம்தான் இஸ்லாமிய ஒழிய நாங்கள் மொழியால் இனத்தால் பெருத்த தேசியனத்தின் மக்கள் தமிழர்கள். நாங்க நாதியற்றவர்களோ நிற்க ஒன்னும் கேட்க ஆளற்றவர்களோ ஒன்றும் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால ஆகஸ்ட்ல இதே ஒரு அறிவிப்பா செய்யற மிகப்பெரிய போராட்டத்தை இதே மதுரை மண்ணில் இதே என் தாய்கள் தங்கைகளுக்கு முன்னாடி நான் மாபெரும் போராட்டத்தை செய்ய. நீங்க அதுக்குள்ள கவனத்தை எடுத்து எங்க பிள்ளைகளை தோன்றதை நிப்பாட்டுங்க. திருப்பி நான் மனு போட்டு எங்க அண்ணனோட நான் பார்ப்பேன். மறுபடி தொட்டிங்க சித்திரன்னு செய்யலே முற்றுகையிட்டு போராடும். எனக்கு ஒன்றும் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி எனக்கு வேற வேலை கிடையாது. எங்க ஊர்ல கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்ட மாதிரி என்ன ஆத்தாளப்ப இந்த நாட்டுக்கு மக்களுக்கு என்னை நேர்ந்து விட்டுதான். எனக்கு ஒண்ணுமே கிடையாது. தேர்தல் போட்டிடுறது வெல்றதெல்லாம் 5வது 6வது கடமை தான் எனக்கு. இதுதான் என் மக்களின் துயர துன்பங்களை துடைப்பது, என் நிலத்தை வளத்தை காப்பது, மக்களின் நலத்தை பாதுகாப்பது, என்னை பெற்ற தாய்மார்களின் கண்ணீரை பார்த்து ரசிக்கிறதுக்கு இல்லை. நாங்க அதுக்கான காரணத்தை கண்டு துடைக்கிறதுக்கு தான் நாங்க இந்த களத்துல நிக்கிறோம். அதை கவனத்தில் வச்சுட்டு ஆட்சியாளர்கள் வேலை செய்யணும். திருப்பி நான் வருவேன், மனு போட்டு போய் பார்ப்பேன். பக்ருதீனையும் பார்ப்பேன், இஸ்மாயிலையும் பார்ப்பேன், மாலிக்கையும் பார்ப்பேன். பார்த்து என்ன நடக்குதுன்னு கேட்பேன். இதெல்லாம் நிப்பாட்டிக்கிறீங்க, நல்லதில்லை. அதுதான் ஐயா, 1 வருஷமா தானே சொல்லுங்க, ஓராண்டாதான் நடக்குது. ஏன்னா என்ன, இந்த குற்றத்தை வழக்க முடிக்கணும், பழிய போட்டு குற்ற ஜெயில கலவரத்தை ஏற்படுத்தி அவங்க குற்றப்பத்திரிகைலாம் எடுத்தாங்க, வழக்கு நடத்த முடியும். இப்ப மறுபடியும் 1 வருஷத்துக்கு முன்னாடி வழக்கு நடத்துறதுக்கு நாங்க எல்லா குடும்பத்தாரும் சம்மதிச்சு பொருளாதாரம் எல்லாமே ரெடி பண்றோம். வழக்கறிஞரை அதுக்கு என்ன முடிவுனா, வழக்கை கொண்டு போய் வச்சு வழக்கில நிரபராதின்னு வெளியில வரவிடக்கூடாது. அப்படிங்கும்போது அடிச்சு அவங்கள மேல ஒரு பிரச்சனையை பண்ணி அதை ஒரு இதாக்கி அந்த வழக்கை நீட்டிக்கணும். அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் வழக்கை எடுக்க முன்னாடி போதெல்லாம் எடுத்து வழக்கறிஞரை வைக்கிறோம். எப்பெல்லாம் நாங்க கேஸ பார்க்க நினைக்கிறோமோ அப்ப எல்லாமே இந்த ஒண்ணு கலவரத்தை ஏற்படுத்துறாங்க, இல்லைன்னா இவங்களை அடிச்சு துன்புறுத்துறாங்க. இப்போ 2வது தடவை அடிக்கிறது கொலை செய்யணும் நோக்கத்திலே தான் அடிச்சிருக்காங்க. தற்கொலைன்னு சொல்லி நாங்க வழக்க முடிச்சிடணும், இன்னும் சாக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. சாகலையா, இத்தனை அடி அடிச்சுமே இன்னும் சாகல அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். அப்படி தற்கொலை பண்றதுக்கு அவங்க இதெல்லாம் நீங்க ஊடகவியலாளர்னாலும் ஒரு மனச்சான்றுன்னு ஒண்ணு இருக்குல்ல,
இதெல்லாம் ஏற்புடையதான் பாரு.